ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐயோ என்னங்க நீங்க சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிட்டீங்களா என்ன? மியூசிக்கே இல்லாம ஆடிக்கிட்டே இருக்கீங்க. அட மியூசிக் தான் எனக்குள்ள கேக்குது இல்லையாம்மா? மியூசிக்கால தான் இவ்வளவு உற்சாகமா இருக்க. அது என்னால வார்த்தையா சொல்ல முடியல. என்ன சொல்றீங்க? பாட்டு கேக்குதா? பாட்டெல்லாம் எனக்குள்ள எதுவும் கேக்கலையே. ஐயோ சொன்ன கேளுங்க. வேண்டாம் வேண்டாம் விடுங்க, சொன்ன கேளுங்க. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை ஷேர் பண்ணதான் மல்டிப்ளை ஆகணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு நாம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நாம கடைசியா இந்த அளவுக்கு நெருக்கமா எப்ப இருந்தோன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் நீதான். நீதான் இந்த நாளை எனக்கு காட்டினது. நீ எனக்கு சாரதியா இருந்து நல்ல திசையில வழி காட்டுற. அதனால லட்சியம் இருக்கு பத்தியா, அது எனக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. ஆனா எனக்கு நீங்க மட்டும்தான் தெரியுறீங்க. ஆலியா, நீ நான் அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன். என்ன அப்புறமா வர? வா. நீங்க ரெண்டு பேரும் இங்கே சந்தோஷமா இருக்கீங்க. நான் அங்க என்ன பாடுபறேன்னு உங்களுக்கு தெரியவே இல்ல. பாட்டி தனுவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அவ உங்களை மறுபடியும் மாட்டி விட பாக்குறானா? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆலியா, இது ஒரு ஜஸ்ட் பிளான். அந்த பிளான்ல நான் இல்லையாண்ணா? இந்த ஃபேமிலில நானும் ஒருத்தி தானே. நீ இப்படி பேசுற ஆலியா? வாட் யூ சேயிங்? ஆனா நீங்க எதுக்காக இந்த பிளான பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லலனா? இன்வால்வ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஷேர் பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா இந்த பிளான பத்தி எனக்கே தெரியாது. அது எப்ப தெரிய வந்துச்சுன்னா காலம் கடந்துருச்சு, பிளானும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பிளான் சக்சஸ் ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நான் இந்த பிளான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே பாட்டி தனு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால அப்புறம் சொல்ல நினைச்சேன். அப்புறம் என்ன கேள்வி, இந்த குடும்பத்துல நான் ஒருத்தியா இல்லையான்றது? இங்க பாரு, நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். இப்ப என்னோட சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னோட பழைய ஆலியா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. அண்ட் ஐ லவ் யூ ஃபார் தட். ஐ எம் சாரிண்ணா. நிஜமாவே நீங்க தனுவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோன்னு நான் பயந்துட்டேன். அது எப்படி நடக்கும் பாரு. இவ கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஏன்னா எந்த டென்ஷனும் இவ எனக்கு வரவிட மாட்டா. தேங்க்யூ பிரக்யா. நீ என்ன வேணாலும் பண்ணானா அண்ணனுக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனா இந்த பிளான்ல என்னோட அவசியம் தேவைப்பட்டா ப்ளீஸ் நீ என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா தேவைப்படும். நான் தனியா பண்ணிட முடியாது. இந்த முறை நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் இவரை காப்பாத்தணும். ஹில் பி ஃபைன். ஒரு நிமிஷம். ஹேய், ஸ்டாப் கிரைங். நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச அந்த ஆளிய கிடைச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு என்ன பத்தி மட்டும்தான் கவலை இருக்கும். இந்த ஆளியா திரும்பவும் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா சாரி. ஹேய், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. முழு எபிசோட்களையும் இலவசமாக ZEE5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.